தொண்டர்கள் அணிவித்த ஆப்பிள் மாலையில் மாலை எனக்கு ஆப்பிள் தொண்டர்களுக்கே. அதாவதுங்க, கர்நாடக மாநில துணை முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்துட்டு ஒரு அரசியல் பொது நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்காரு. அப்போது அங்கே இருந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஆப்பிள் மாலையை வந்துட்டு கிரேன் மூலமாக டி.கே. சிவகுமாருக்கு மாலையாக அனுபவிச்சிருக்காங்க. அடுத்த செகண்டே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னம்னா, அந்த மாலையில் இருந்த ஒரு ஆப்பிளை எடுத்து கடித்து சாப்பிட்டு தொண்டர்களை பார்த்து தூக்கி வீசியிருக்காரு. தொண்டர்களும் வந்துட்டு அந்த கடிச்சு தூக்கி வீசப்பட்ட ஆப்பிளை இருக்கிறதுக்கு அலைமோதுறாங்க. அது மட்டும் இல்லை, தொண்டர்கள் அணிவிச்ச மாலையில் தொண்டர்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்துட்டு ஆப்பிள் எடுத்து கடித்து சாப்பிட்டு தொண்டர்களை நோக்கி வீசி எறிஞ்சிருக்காரு. இது வந்து அன்பால் தூக்கி வீசி எறியப்பட்ட ஒரு ஆப்பிள்னு சொல்லிட்டு தொண்டர்களும் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அப்படின்னா தலைவன் பார்த்து எது கொடுத்தாலும் அது பிரசாதமாக தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கிடுவாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து மாலையில் இருந்த ஆப்பிள் எடுத்து கீழே இருந்த தொண்டர்களை நோக்கி வீசியிருக்காரு. அதனால என்னதான் அவர் வந்து முதல்வராக இருந்தாலுமே கூட தொண்டர்களுக்கான மரியாதை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தொண்டர்கள் மீது வச்சிருந்த ஒரு அன்புனால இந்த மாதிரி வேலையை செஞ்சாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அநாகரிகமான வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும்.